இந்து முஸ்லீம் ஒற்றுமையை காட்டுற மாதிரி ஒரு மலை தமிழ்நாட்டுல வேற எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரான் மலை தான் இருக்கு. இங்க வேற என்னென்னலாம் இருக்குன்னு பாப்போம் வாங்க. 2500 அடி உயரத்துல இருக்கிற இந்த மலை மேல 3 மணி நேரத்துக்கு மேல கரடுமுரடான பாதையில மேல ஏறி வந்து ஒரு நைட் ஸ்டே பண்ணியாச்சு. இப்போ காலைல சீக்கிரமா எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்த்துட்டு வேற என்னென்னலாம் இருக்குன்னு காமிக்கிறவாங்க. வள்ளல் பாரி ஆட்சி செய்த பரம்புமலை கட்டபொம்மன் பதுங்கி இருந்த இடம்னு நிறைய வரலாறு இருக்கு இந்த மலைக்கு. உங்களுக்கு இந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்குவேன். இப்போ காலைல 5:45 சீக்கிரமா எழுந்திரிச்சு நாங்க தங்கி இருந்த மண்டபத்துக்கு வெளியே வந்து பார்த்தா ஸ்லோவா இருட்டுல இருந்து வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. இங்க சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இன்னும் மேல போனோம்னா ஒரு தர்கா இருக்குன்னு சொன்னாங்க. அதை பாக்குறதுக்கு மேல போயிட்டு இருக்கோம். அப்படியே போற வழியில நல்ல வியூ இருக்கிற இடத்துல எல்லாம் சும்மா நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த வியூ இருக்கிற இடத்துல சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கறது ஒரு தனி சுகம் தான். அப்புறம் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டிருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி போனோம்னா இந்துஸோட கோயிலும் பக்கத்திலேயே முஸ்லிம்ஸோட தர்காவும் இருக்கும். இந்த தர்கா போற வழியில ஒரு ஊத்து இருக்கு. இங்க இருக்கிற தண்ணி தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே உள்ள போக போக மலை உச்சியில ஒரு அழகான தர்கா அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்க நிக்கும் போது எந்த திசையில திரும்பினாலும் பாக்குறதுக்கே செமையா இருந்துச்சு. காலையில காத்து செம்ம ஃபோர்ஸ் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இங்கிருந்து கீழே நம்ம ஸ்டே பண்ண மண்டபத்துக்கு பக்கத்திலேயே கடை இருக்கு. நம்ம போன வீடியோல பார்த்த 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. ஒருத்தவங்க இங்க கடை வச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க இந்த தர்காவை பாத்துக்கிறாங்க. இதான் அந்த கடை. இந்த தாத்தா கிட்ட தான் நைட்டு பேசிட்டு இருந்தோம். இந்த மலை மேல பெருசா எந்த வசதியும் இருக்காது. ஒரு பொருளும் மேல கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்ல. சோ இங்க இந்த கடை இருக்கிறது ஒரு அதிசயம் மாதிரி இருந்துச்சு எனக்கு. கையில கேஷ் வச்சுக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நெட்வொர்க் இங்க சரியா கிடைக்காது. காலையில காத்து பலமா அடிச்சிட்டு இருந்ததுனால அடுப்பு பத்த வைக்க டைம் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போட்டு தரேன்னு சொன்னாங்க. பொறுமையா போடுங்க தாத்தா, ஒன்னும் அவசரம் இல்லை அப்படின்னு. இங்க இருந்து பக்கத்துல இன்னொரு வியூ பாயிண்ட் இருந்து அங்க போய் கொஞ்ச நேரம் டேராவை போட்டாச்சு. இந்த மலை மேல இருக்கிறது ஒரு தனி உலகத்துல இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. அப்படி ஒரு நிம்மதி. விடிய காலையில பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. திரும்ப அந்த கடைக்கு வந்து டீ பஜ்ஜி எல்லாம் ரெடியா போட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நிறைய குரங்கெல்லாம் இருக்கும். ஏதாச்சும் சாப்பாடு கண்ணில் காமிச்சிங்கன்னா வந்து புடிங்கிட்டு போயிடும் அப்படின்னு உள்ள உட்கார சொன்னாங்க. இப்போ உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சாச்சு. நீங்க இந்த மலைக்கு போறீங்கன்னா பகல் நேரத்துல வெளிச்சமா இருக்கும் போது ஏறுங்க, சேஃபா ட்ரெக்கிங் பண்ணுங்க. இந்த பிரான் மலை பயணம் ஒரு பெஸ்டான ட்ரிப்பா இருக்கும். நீங்க ஆல்ரெடி பிரான் மலை போயிருந்தீங்கன்னா எந்த வருஷத்துல இந்த மலை மேல ஏறினீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.